மோகனூரில் பராமரிப்பின்றி இயங்கி வரும் பாலிடெக்னிக் கல்லூரி நிதி நெருக்கடி காரணமாக மூடப்படும் சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் கூட்டுறவு சர்க்கரை ஆலை வளாகத்தில் இந்த கல்லூரி அமைந்துள்ளது. 1984ஆம் ஆண்டு கல்லூரி துவங்கப்பட்ட போது 1000த்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வந்த நிலையில் தற்போது 147 மாணவர்கள் மட்டுமே படித்து வருகின்றனர். நூலகங்கள், ஆய்வகங்கள், மாணவர் உணவகம் ஆகியவை பல ஆண்டுகளாக மூடப்பட்டுவிட்டதாகவும் கழிப்பிடம் மற்றும் குடிநீர் வசதி சரியில்லை என்றும் மாணவர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்நிலையில் நிதி நெருக்கடியை காரணம் காட்டி கல்லூரியை மூட நிர்வாகம் திட்டமிட்டுள்ளது. அதன்படி முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கையும் நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் பாதிக்கப்பட்டுள்ள மாணவர்கள் கல்லூரியை அரசே ஏற்று நடத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். காலேஜ்ல பஸ் வரிசை எல்லாம் சரியா இல்ல. அது இல்லாம காலேஜ்ல கூட்டுறதுன்னு சரியா இல்ல. 6 மாசம் ஒரு தடவை தான் கூட்டுறாங்க. ஃபுல்லா டஸ்டா இருக்கு. அப்புறம் ஃபேன் கீழ் எல்லாம் எது சரியில்லைங்க. அப்புறம் பெஞ்ச் டேபிள் அது சரியில்லை. காலேஜ் புதுசுல தான் போட்டிருப்பாங்க போல இருக்கு. அதே தான் இன்னும் இருக்கு. ஒரு ஸ்போர்ட்ஸ் இல்ல, ஒரு கிரவுண்ட் இல்ல, ஒரு ஐவி கூட்டு போறது இல்ல, எதுவுமே இல்ல. காலைல 9 மணிக்கு வருவோம், 5 மணிக்கு பெல் அடிப்பாங்க, 5 மணிக்கு போயிடுவோம். ஒரு ப்ரோக்ராம் நடத்த மாட்டாங்க, ஃபங்க்ஷன் எதுவும் நடத்த மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் இயர் அட்மிஷன் கிடையாது. அடுத்த வருஷம் அப்படியே செகண்ட் நாங்க வெளியில போயிடுவோம். அந்த தேர்ட் இயர் மட்டும் அனுப்பிவிட்டு இதோட முடிச்சலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. மூடுற மாதிரி தான்.